ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம திருவாரூர் தியாகராஜ சுவாமி டெம்பிள் விளாக் பார்க்க போறோம். இந்த கோயில் மிக பிரம்மாண்டமான பழமையான கோயிலுங்க. கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் தோன்றிய திருத்தலம். திருவாரூர் கோவில் சிதம்பரம் தில்லை கோவிலை விட மிக பழமையானதுங்க. நாங்க கோவில்ல என்ட்ரி ஆனதும் பெரிய சிங்கமுக தூண்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் நிறைய கம்பங்களை பார்த்தோம். அந்த காலத்துல இக்கோயில் திருவிழா நடக்கும் போது இந்த கம்பங்கள்ல தோரணம் பந்தல் போடுவதற்கு பயன்படுத்தினாங்களாம். இக்கோயில் மூலவர் தியாகராஜ சுவாமி சந்நிதிக்கு போற வழியில கலர்ஃபுல்லா கிரீனிஸா மரம் இருந்துச்சுங்க. இந்த கோயிலோட என்விரான்மெண்டே நல்ல பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சதுங்க. இந்த கோயில்ல சிவபெருமானுக்கு 2 சன்னதி இருக்குங்க. ஒன்று வன்மீகநாதர், மற்றொன்று தியாகராஜ சுவாமி. இந்த கோயில் டைமிங் காலையில 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்குங்க. மாலை 4:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதுதாங்க தியாகராஜ சுவாமி சன்னதி. சுற்று பிரகாரத்துல முருகப்பெருமான் சன்னதிங்க. இந்த கோயில்ல மிக பழமையான பச்சிலை ஓவியங்கள் மிகவும் கலைநயத்தோட வரைஞ்சிருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு இப்ப வரைஞ்ச மாதிரியே இருந்துச்சுங்க. இதோ சில பச்சிலை ஓவியங்கள். இந்த கோயில்ல நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்ல சிவபெருமானை நோக்கியபடி இருப்பது சிறப்புங்க. இந்த கோயிலேயே மிகப்பெரிய சிவலிங்க சன்னதிங்க. எல்லா கோயில்லையும் நந்தி அமர்ந்த நிலையில தாங்க இருக்கும். ஆனா இந்த கோயில்ல தியாகராஜ சுவாமி சன்னதியில நின்ற கோலத்துல இருக்கிறது மிக அரிய காட்சிங்க. இங்கு சிவபெருமானுக்கு பாகற்காய் தயிர் சாதம் நெய்வேத்தியமா கொடுக்கறாங்க. இதுல என்ன அதிசயம்னா இந்த நெய்வேத்தியம் சுத்தமா கசப்பே இல்லைங்க. நல்ல டேஸ்டா இருந்துச்சுங்க. ஆரூர் பெருமானுக்கு செங்கழுநீர் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்துறாங்க. இதற்காக 5 வேலி பரப்புடைய குளம் ஒன்று கோயிலுக்கு கிழக்கே சற்று தொலைவில் இருக்குங்க. இந்த கோயிலை சுத்தி பார்க்கறதுக்கு சாலிடா 1.5 hour ஆகுதுங்க. இந்த கோயில் பரப்பளவும் தெப்பக்குளமும் ஒரே அளவு கொண்டதுங்க. இந்த கோயில்ல 9 ராஜகோபுரம், 80 விமானம், 12 உயர மதில்கள், 13 மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 தோட்டம், 3 பிரகாரம் கொண்ட பிரம்மாண்டமான கட்டட அமைப்பு கோயிலுங்க. 24 உட்கோவில்களையும் 365 சிவலிங்கங்களையும் 86 விநாயகர் சிலைகளையும் கொண்டதுங்க. இந்த தியாகராஜர் கோயில்ல அம்பாள் கமலாம்பாள் சன்னதி மிக பெயர் பெற்ற சக்தி தலமுங்க. இந்த கோயில் 3ஆம் பிரகாரத்தின் வடகிழக்கு திசையில இருக்குங்க. இந்த கோயில் என்ட்ரன்ஸ்ல இந்திரன் காத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா உற்சவத்தப்ப சிவபெருமான் வெளியே வரும்போது தன்னோடு அழைச்சிட்டு போவதற்காக காத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இத்திருக்கோயில் தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேருங்க. தேர்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது திருவாரூர் தேர் தாங்க. See you next video. Bye friends.